ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2025 குரூப் 4 கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4th கொஸ்டின், பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பெயரச்சம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சால் தான் இது எந்த பெயரச்சம்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ நம்ம அதை பார்த்துடலாம் வாங்க. 8th நியூ புக்கில் இயல் 3ல் எச்சம்ங்கிற டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. முதல்ல நமக்கு எச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முற்று பெறாத சொற்களை தான் நம்ம எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது படித்த, படித்து அப்படின்னு முற்று பெறாமல் இருக்குது. இதே படித்தான் அப்படின்னா அது முற்று பெற்றுச்சு. படித்த, படித்து இந்த மாதிரி முற்று பெறாத வார்த்தைகளை தான் நம்ம எச்சம்னு சொல்லுவோம். இது 2 வகைப்படும், பெயரெச்சம், வினையெச்சம். எதுக்காக இந்த பெயரெச்சம் வினையெச்சம்னு கொடுத்துருக்காங்கன்னா, பெயரெச்சம்ங்கிறது மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம் இந்த மாதிரி சொற்கள் பெயர் சொல்லோடு ஒன்றோடு முடிவது தான் பெயரெச்சம். எதனால் அது முடியணும்? இப்போ பாருங்கள், படித்த மாணவன், இப்போ மாணவனுங்கிறது பெயர் சொல்லு, படித்தங்கிறது முற்று பெறாத வார்த்தை. இந்த முற்று பெறாத வார்த்தை ஒரு பெயர் சொல்ல முடியும் போது தான் நமக்கு ஒரு சரியான வாக்கியமாக அமையுது. படித்த மாணவன். அதே மாதிரி தான் படித்த பள்ளியும். இங்கே பாருங்கள், இந்த பெயரெச்சம்ங்கிறது 3 காலத்தையும் காட்டுமா. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். பாடியனா பாடி முடிச்சிட்டான், அதனால தான் இறந்த காலம். பாடுகின்ற பாடல்னால் பாடிக்கிட்டு இருக்கான் இப்போ, அதனால் அது நிகழ்காலம். பாடும் பாடல்னால் இனிமேல் தான் பாட போகிறான். இந்த கொஷின் தான், இந்த எடுத்துக்காட்டை தான் நமக்கு அப்படியே குரூப் 4 2025 கேட்டிருக்காங்க பாருங்கள். பாடும் பாடல். ஸோ இது நம்ம ஈஸியாக இது படிச்சிருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு இது தெரிஞ்சிருந்தாலே நம்ம ஈஸியாக எழுதிருக்கலாம். பாடும், இனிமேல் தான் பாட போகிறோம், அதனால் எதிர்கால பெயரெச்சம். இதுதான் இதுக்கான சரியான பதில். இதில் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் கொஷின்ஸு கேட்டிருக்காங்க, நிறைய ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், இந்த பெயரெச்சம்ங்கிறது 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை பெயரெச்சம், இன்னொன்று குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சங்கிறது என்ன அப்படின்னா, காலத்தை வெளிப்படையாக காட்டுறது தான் தெரிநிலை பெயரெச்சங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், எழுதிய கடிதம். இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் இறந்த காலத்தை தெளிவாகவும் காட்டுகிறது. இந்த மாதிரி ஒரு செயலை வெளிப்படையாக காட்டுறதா தெரிநிலை பெயரெச்சம். அடுத்து பாருங்கள், சிறிய கடிதம். இது பார்த்தீங்க அப்படின்னா காலத்தை உணத்தில் சிறிய, அதாவது சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி சின்னது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பண்பு. சிறுசு, பெருசு அந்த மாதிரி கொடுக்கறது பண்பு. ஸோ பண்பினை குறிப்பாக காட்டுவது குறிப்பு பெயரெச்சம். சரிங்களா? தெரிநிலை பெயரெச்சங்கிறது காலத்தை வெளிப்படையாக காட்டும். குறிப்பு பெயரெச்சங்கிறது பண்பை காட்டுறது தான் நமக்கு பண்பு பெயரெச்சம். அதே மாதிரி தான் வினையெச்சம். வினையெச்சம் பார்த்திங்கன்னா ஒரு செயலை கொண்டு முடிகிற அச்சம் தான் வினையெச்சம். அதாவது மகிழ்ந்தான், வியந்தான், முடித்தான் இந்த மாதிரி வினையை கொண்டு முடிகிறது தான் நமக்கு வினையெச்சம். படித்து முடித்தான், படித்துங்கிறது ஒரு எச்சம், முடித்தானுங்கிறது வினைச்சொல். அதாவது ஒரு செயல் முடிஞ்சிடுச்சு, அப்போ படித்து முடித்தான். அடுத்து படித்து வியந்தான், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வினையெச்சம். இதுலேயே வினையெச்சமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 வகைப்படும், தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். அதே தாங்க, எழுதி வந்தான். இப்போ வந்தானுங்கிறது நமக்கு ஒரு செயல். ஸோ எழுதி வந்தான், இது காலத்தை, எழுதிங்கிறது இறந்த காலம், காலத்தை வெளிப்படையாக காட்டுது. ஸோ அதனால் இது தெரிநிலை பெயரெச்சம், தெரிநிலை வினையெச்சம். அதே மாதிரி மெல்ல வந்தான், மெல்லங்கிறது பொறுமையாக வந்தான், அவன் வேகமாக வந்தானா பொறுமையாக வந்தானா. ஸோ அதோட பண்பை காட்டுறதுனால இது குறிப்பு வினையெச்சம். அடுத்து இங்கே பாருங்கள், முற்றெச்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? முற்றெச்சம். வள்ளி படித்தனள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் படித்தால் அப்படிங்கிற ஒரு படித்தனள் இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. படித்தனலுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, படித்தால் தான் நமக்கு படித்தனன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்தால் இது முற்றெச்சம். சரிங்களா? பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம், இது 3 இருக்குது. இதுலேயே முற்றெச்சத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். அதாவது இத்தொடரில் படித்தனள் என்ற சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவது முற்றெச்சம். எச்ச பொருளையும் தந்து இன்னொரு வினைமுற்றோடு முடிவது முற்றெச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. நன்றி.